PUOES One உணவக அமைப்பின் டெமோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். PUOES One உணவக மேலாண்மை அமைப்பு என்பது உங்கள் வணிகத்திற்கான எளிய மற்றும் முழுமையான உணவக POES ஆகும். இந்த வீடியோவில் உள்நுழைவது மற்றும் டாஷ்போர்டை பயன்படுத்துவது உள்ளிட்ட PUOES One மென்பொருளின் முழுமையான செயல்பாடுகளை நாங்கள் காண்பிப்போம். தொடங்குவதற்கு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிடவும். உங்கள் குறிப்பிட்ட பணி, அதாவது நீங்கள் கேஷியர், வெயிட்டர் அல்லது மேலாளர் என்பதன் அடிப்படையில் உங்களுக்கான திரைகள் மற்றும் அனுமதிகள் தானாகவே தீர்மானிக்கப்படும். விவரங்களை உள்ளிட்ட பிறகு லாகின் பொத்தானை கிளிக் செய்யவும். உங்கள் கணக்கு பல கிளைகளுடன் இணைக்கப்பட்டிருந்தால் உங்கள் முதன்மை டாஷ்போர்டிற்கு செல்ல இன்று நீங்கள் பணிபுரியும் இடத்தை மட்டும் தேர்வு செய்யவும். மேலாளராக நீங்கள் உள்நுழையும் போது முதன்மை டாஷ்போர்டு உங்களை வரவேற்கும். இதிலிருந்து வருவாய், செலவுகள் மற்றும் லாப வரம்புகள் உள்ளிட்ட உங்கள் வணிகத்தின் நிலையை உடனுக்குடன் கண்காணிக்கலாம். தினசரி மற்றும் மாதாந்திர விற்பனை போக்குகள், வேகமாக விற்கும் பொருட்கள் மற்றும் ஊழியர்களின் செயல்திறனையும் நீங்கள் கண்காணிக்கலாம். இப்போது முதன்மை விற்பனை திரையை ஆராய கேஷியராக உள்நுழைவோம். உங்கள் அன்றாட செயல்பாடுகளில் பெரும்பாலானவை இங்குதான் நடக்கும். கேஷியராக உங்கள் மெனு பிரிவுகளை மையத்தில் காண்பீர்கள். ஆர்டர்களை எடுக்க தொடங்க குளிர்பானங்கள், உணவுகள் மற்றும் இனிப்புகள் போன்ற குழுக்களுக்கு இடையே எளிதாக மாறலாம். இடது பக்கத்தில் உங்கள் செயலில் உள்ள பில்லை காண்பீர்கள். மெனுவிலிருந்து பொருட்களை தட்டும் போது நீங்கள் சரிபார்க்க அவை உடனடியாக இங்கே தோன்றும். டைனின் ஆர்டர்களுக்கு உங்கள் மேஜை வரைபடத்தை காண டைனின் என்பதை கிளிக் செய்யவும். விருந்தினர்கள் அமர்ந்திருக்கும் பகுதி மற்றும் மேஜை எண்ணை மட்டும் தேர்வு செய்யவும். ஆர்டரை தனிப்பயனாக்க வேண்டுமா? ஒரு பொருளுக்கு மாற்றியமைப்புகள் மாடிஃபயர்ஸ் இருந்தால் அவை தானாகவே தோன்றும். நோ சுகர் அல்லது நோ சால்ட் போன்ற சமையலறை குறிப்புகளை சேர்க்க பில்லில் உள்ள எந்த ஒரு பொருளையும் தட்டி உறுதிப்படுத்தவும். பொருட்களின் அளவை மாற்ற மெனுவில் உள்ள பொருளை தட்டலாம் அல்லது அளவை தட்டலாம். ஆர்டர் முடிந்ததும் ஆர்டர் சீட்டை கோட் நேரடியாக சமையலறைக்கு அனுப்ப பிரிண்ட் என்பதை கிளிக் செய்யவும். வாடிக்கையாளர் பணம் செலுத்த தயாராகும் வரை மேஜை பயன்பாட்டில் இருக்கும். டேக் அவே ஆர்டர்களுக்கு பொதுவாக உடனடி கட்டணம் செலுத்தப்படும். பரிவர்த்தனையை முடிக்க பொருட்களை சேர்த்து ரொக்கம் அல்லது கார்டு மூலம் பில்லை செலுத்தவும். வாடிக்கையாளர் பிறகு பணம் செலுத்த விரும்பினால் பில்லை அச்சிட்டு ஹோல்ட் இல் வைக்கலாம். ஓபன் பில்ஸ் பிரிவில் இருந்து எப்போது வேண்டுமானாலும் இவற்றை மீண்டும் திறந்து செலுத்தலாம். டெலிவரிகளுக்கு மேல் பட்டியில் இருந்து டெலிவரி என்பதை தேர்ந்தெடுக்கவும். புதிய வாடிக்கையாளரை சேர்க்கலாம் அல்லது பட்டியலில் இருந்து தேர்வு செய்யலாம். பில்லை அச்சிடும் முன் பொருட்களை சேர்த்து டெலிவரி நபரை நியமிக்கவும். ஆர்டர் சமையலறைக்கு செல்லும். செயலில் உள்ள டெலிவரிகள் டெலிவரி பிரிவில் தெரியும். டெலிவரி நபர் பணத்துடன் திரும்பியதும் ரொக்கம் அல்லது கார்டு மூலம் பில்லை செலுத்தலாம். உங்கள் ஷிப்டின் முடிவில் பேச்சை மூட வேண்டிய நேரம் இது. மூடுவதற்கு முன் அனைத்து மேஜைகளும் திறந்த பில்களும் செலுத்தப்பட்டுவிட்டனவா என்பதை உறுதிப்படுத்தவும். க்ளோஸ் பொத்தானை கிளிக் செய்யவும். உங்கள் டிராயரில் உள்ள ரொக்கத் தொகை மற்றும் கார்டு மெஷின் தொகையை உள்ளிட கேட்கப்படுவீர்கள். சரிபார்த்த பிறகு பேச்சை முடிக்க க்ளோஸ் என்பதை கிளிக் செய்யவும். உங்களுக்கு அனுமதி இருந்தால் அடுத்த நாளுக்கான வணிகம் தொடங்கும் முன் அன்றைய விற்பனையின் விரிவான அறிக்கை திரை தோன்றும். இறுதியாக உங்கள் மெனுவை எவ்வாறு நிர்வகிப்பது என்று பார்ப்போம். உங்கள் மேலாளர் கடவுச்சொல்லை பயன்படுத்தி மெனியூஸ் பிரிவுக்கு செல்லவும். புதிய உணவை சேர்க்க முதன்மை திரையில் உள்ள பிளஸ் பொத்தானை கிளிக் செய்யவும். பெயரை உள்ளிட்டு வகைப்படுத்தி சமையலறை அச்சுப்பொறியை தேர்ந்தெடுத்து விற்பனை விலையை அமைக்கவும். புதிய பிரிவை சேர்க்க குழுக்களுக்கு அருகிலுள்ள பிளஸ் பொத்தானை கிளிக் செய்யவும். உதாரணமாக நீங்கள் ஸ்பெஷல்ஸ் குழுவை உருவாக்கலாம். சேமித்ததும் அது உடனடியாக பட்டியலில் தோன்றும்.
விலைகளை மாற்றுவதும் மிக வேகமானது. பொருளை தேர்ந்தெடுத்து விலை புலத்தை புதுப்பித்து சேமிக்கவும். அடுத்த முறை உள்நுழையும் போது அனைத்து முனையங்களிலும் இது மாறும். ஊழியர்கள் வேகமாக வேலை செய்ய உதவ புகைப்படங்களை சேர்க்கலாம். பட ஐகானை கிளிக் செய்து உங்கள் சாதனத்திலிருந்து புகைப்படத்தை தேர்ந்தெடுத்து சேமிக்கவும். உங்கள் வணிகத்தின் வெற்றிக்காக PUOES 1 அமைப்பை நிறுவ இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.